அதிக அளவு உழைப்பும், அதிக அளவு கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வமும், புது புது விஷயங்கள சிந்திக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த மகர ராசி என்பவர்கள சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான். நல்ல ஒரு நேர்மையான நபர்கள் அப்படின்னு உங்கள சொல்லலாம். ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்கள சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போறாங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எப்படி எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால அவரும் வெற்றி ஸ்தானமான 4, 11ஆம் இடத்திற்கு அதிபதியோட செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். அந்த இடப்பெயர்ச்சியின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இடம் மாறி இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மகர ராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. தொழிலில், உத்தியோகத்தில் இதில் 2ல் இருக்கிறவங்களும் ஒரு சிலருக்கு இடப்பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். குறிப்பாக சித்திரை மாதத்துக்குள்ளே இது நடந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாக பிரிவினை சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஆவணங்களில் ஏதாவது மறதியை ஒரு சில இடத்துல வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, தாத்தா பாட்டியோட சொத்துக்கள்லாம் இன்னும் எங்களுடைய கைக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவங்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், நீங்களே ஒரு சில சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க, உங்களுடைய பொறுப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா மறதியாக ஒரு சில இடத்துல வச்சுட்டு தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூருக்கு செல்கிறதுக்காக ஒரு சில மகர ராசி என்பவர்கள்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகளோடு ஒரு சில இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய்க்கே கூட சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நாளாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அது சரியாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஓராண்டுகளாகவே போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா? வருகின்ற நாட்களில் அந்த நிலை மாறும். வெற்றி பெறத்துக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் நிறைய எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா? அது வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கடன் தொல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தொழிலில், வேலையில் கூட அந்த பாதிப்புகள், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்ற ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தி துரத்துனாங்களோ அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான்
நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல உங்களுடைய குறைபாடுகளை நிறைய சொல்லி நீங்கள் நிறைய இடர்பாடுகளையும் நிறைய இன்னல்களையும் சந்திச்சிங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப திறமைசாலிகள், ரொம்ப புத்திசாலிகள் அப்படிங்கிற பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு பணி நிரந்தரமே கிடைக்கல அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக மகர ராசி பெண்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கைவலி, அதே மாதிரி கால்வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். பங்கு சந்தையின் மூலிமா ஒரு சிலர்லாம் முதலீடு போட்டுட்டு ஆதாயம் பெற முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முறையாக உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்கணும். அதோடு கூட உடற்பயிற்சி செய்யணும். யோகா பயிற்சியும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாக பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல மருத்துவ செலவு எதுவும் பண்ணக்கூடாதுன்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமில் உடற்பயிற்சி செய்யுங்க. மனம் குழப்பமாகவே இருக்குது, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப பொறுமையான நபர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஒரு சில இடத்துல தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு உறுப்பினர் கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 பேர்த்துக்கு சமைச்சிட்டு இருந்தவங்க 6-7 பேர்த்துக்கு சமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது ரொம்ப கூட்டாக சேர்ந்து சமைக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது வாழ்க்கை துணையாகவோ குழந்தைகளாகவோ இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 மற்றும் 8ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கூடி வரக்கூடிய கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரையிலும் பண விரயங்கள் அதிகமாக இருந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானுடைய கடுமையான பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு தசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நேர் எதிர் கிரகம் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா ராகு பகவான். அந்த தசை நடக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தந்தை மற்றும் தாய்வழி உறவுகளுடைய நல்லாசி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாய்வழி உறவுகளுடைய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரியால் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இழந்த அனைத்துமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வட்டிக்கு கடன் வாங்கி என்னால் கட்டவே முடியல, அந்த மீளவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் அந்த கடனெல்லாம் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. நிலுவையில் உள்ள வாரா கடன்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வரவேண்டிய சம்பள பாக்கியில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் பழைய வீட்டை புனரமைக்கிறதான பணியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
வேறு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த அடமானம் வைத்த நகையை மீட்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கியிருப்பீங்க, ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாங்கியிருப்பீங்க. அதில் போக்குவரத்து இல்லாமல் ரொம்ப நாளாக அதை விற்க முடியாமல் இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அதை விற்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும். அது நல்ல ஒரு பல மடங்காக பணமாகி வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேறு தொழில் செய்கிறவங்க மூலிமா ஒரு சில சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய்வழி உறவுகளுடைய சொத்து கூட வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடன்பட்டு நிறைய வட்டி கட்டி என்னால் மீளவே முடியல அப்படின்னு இருந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். தோட்ட வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வரவிற்கு இணையான ஒரு செலவு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் சுபவிரயமாக மாற்றிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சுபவிரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் சுபவிரயமாக மாற்றிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நன்மை நிறைந்த காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமாக பேசுகிறது நல்லது. அதே மாதிரி குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க. மனதில் நினைத்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மாமனார் மாமியார் வகையில் உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். புகுந்த வீட்டில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதனால் வரைக்கும் ஒரு சில சிக்கல் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து உடல் ஊனமற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானமோ ஆடை வஸ்திர தானமோ செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இன்னல்கள் எல்லாம் சரியாகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அந்த அண்ணாமலையாரையும் முன்னாமலை அம்மையாரையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.